வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போது 4ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் அலகு 2 எண்களில் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் பெயர்களை எழுதுக. 1006, 6327. அடுத்து 9000 97. 10,000. 8,906. 8,906. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் பெயருக்கேற்ற எண்ணுருவை எழுதுக. 7064, 7064. 9340, 9340. 5673, 5673. 10,000. 4306, 4306. கீழே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி. ராமு வங்கிக்கு சென்று 7500 முதலீடு செய்தார். முதலீட்டு படிவத்தில் முதலீட்டு பணத்தினை அவர் நிரப்ப வேண்டும். முதலீடு செய்ய வேண்டிய தொகையினை என் பெயரால் குறிப்பிட வேண்டும். படிவத்தை நிரப்ப அவருக்கு என் பெயரை எழுதி உதவலாமா? 7500. அடுத்து மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணையும் மிக பெரிய மூவிலக்க எண்ணையும் கூட்ட கிடைக்கும் எண்ணின் என் பெயரை எழுதுக. மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99, மிகப்பெரிய மூவிலக்க எண் 999. இப்போ நமக்கு கூட்டுக்குள்ள 999, 99, 18 மீதி 1, 19 மீதி 1, 10. 1098. 1098. கட்டத்தில் உள்ள ஒற்றை எண்களை வட்டமிட்டு அவற்றின் எண் பெயர்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் எழுதுக. ஒற்றை எண்கள்னா 1, 3, 5, 7, 9 முடியும். இந்த எண்களில் முடிஞ்சாக்கா இந்த எண்கள்லாம் ஒற்றை எண்கள். 2 முடிஞ்சிருக்கு இரட்டை எண், 1 முடிஞ்சிருக்கு ஒற்றை எண், அப்போ வட்டமிடணும். 3 முடிஞ்சிருக்கு, அப்போது வட்டமிடணும் ஒற்றை எண். இது 3 முடிஞ்சிருக்கு, அப்போது வட்டமிடுங்க ஒற்றை எண். 5 முடிஞ்சிருக்கு ஒற்றை எண், 7 முடிஞ்சிருக்கு ஒற்றை எண். இது 6 இரட்டை எண், இது 0 இரட்டை எண், இது 6 இரட்டை எண், 2 இரட்டை எண். இப்போ ஒரு எண்ணை எழுதிட்டாங்க. 8123. அடுத்து 8841.
841. அடுத்து 7483. 7483. அடுத்த எண் 2973. 2973. 2973. அடுத்தது 5667. 5667. அடுத்த எண் 1045. 1045. 1045. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒற்றை எண்களை வட்டமிடுக. 901, 7603, 4875, 3217. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் இரட்டை எண்களை வட்டமிடுக. 5920, 4012, 1234, 9528, 3946. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் இரட்டை எண்களை தேர்ந்தெடுத்து அவ்வெண்களையும் அவற்றின் எண் பெயர்களையும் எழுதுக. இரட்டை எண்கள் 4706, 3848. 4706, 3848. 4706, 3848. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் ஒற்றை எண்களை தேர்ந்தெடுத்து அவ்வெண்களையும் அவற்றின் எண் பெயர்களையும் எழுதுக. 4703, 2003, 4017, 2001. 4703, 4703, 2003, 4017, 4017, 4017,
17 2001 2001 கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வண்ணமிடப்பட்ட இலக்கங்களின் முகமதிப்பையும் இடமதிப்பையும் காண்க. முதல் எண் இங்கே 3 இருக்கு. இடமதிப்பு 3 நூறுகள். ஃபர்ஸ்ட்டுக்கு 3 நூறுகள். இது இடமதிப்பு. முகமதிப்பு 3. அடுத்த எண் 6. இடமதிப்பு 6 ஒன்றுகள். முகமதிப்பு 6. அடுத்தது 3வது 5. 5ஓட இடமதிப்பு 5 ஆயிரம், ஆயிரங்கள். அடுத்து முகமதிப்பு 5. அடுத்து 4வது 6. 6 பத்துகள். முகமதிப்பு 6. அடுத்தது 0. 5வது 0. அது முகமதிப்பு. இடமதிப்பு ஒன்றுகள். 0 ஒன்றுகள். முகமதிப்பு 0. அடுத்தது கடைசியாக 0 தான். அதோடைய இடமதிப்பு 6வது நூறுகள். 0 நூறுகள். முகமதிப்பு 0. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிறைவு செய்க. இப்போ 6000 கூட்டல் 700 கூட்டல் 80 கூட்டல் 5. இதில் இருக்க முகமதிப்பை நம்ம எழுதணும். அந்த எண்களில் இருக்க முகமதிப்பை மட்டும் எடுத்து எழுதினா போதும். 4 2 9 6. 0 விட்டுட்டு மற்ற எண்களை எழுதணும். 3 3 2 7. 9000 900 90 9. 5000 நூறுகள் இல்லை, அப்போ அதுக்கு 0 7 1. 2000 900 30 4. சரியானவற்றை வட்டமிடுக. 5000கள் 3 நூறுகள் 2 ஒன்றுகள். 3758 5 இடமதிப்பு 10, அதாவது 50. 3660 4690. பின்வரும் எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசைனா சிறிய எண்ணிலிட்டு பெரிய எண். சிறிய எண் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 7 7 5. 5 தான் சிறிய எண். அப்போது 5436 முதல்ல வரும். அடுத்தது 7 7 இருக்கு. 7631 7634
அடுத்தது 8918, 9987. இது வந்து ஏறு வரிசை. அடுத்து சிறிய எண் 2473, 3172. அடுத்தது மன்னிக்கவும், 3172 வராது, 3096, 3099, 3172, 4096. அடுத்தது இதில் சிறிய எண் 4325. அடுத்தது 5201, 5627. முடிச்சாச்சு. அடுத்தது 9801, 9999. பின்வரும் எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசைனா பெரிய எண்ணிலிட்டு சிறிய எண் 6544. அடுத்தது 3670, 3435, 3267, 139, 9801, 3605, 2785, 2782, 236, 8979, 7801, 6998, 6987. ஆயிரம், 7000, 6898, 6898. மயில் கற்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் வரிசைப்படுத்துக. ஏறு வரிசை சிறிய எண் வந்து 0 கிலோமீட்டர். அடுத்தது 495 கிலோமீட்டர். அடுத்தது 1420 கிலோமீட்டர். அடுத்தது 1680 கிலோமீட்டர். 2650 கிலோமீட்டர். இறங்கு வரிசைனா ஏறு வரிசையில் கடைசி எண்ணத்துக்கு முன்னாடி எழுதணும், அவ்வளோதான். 2650, 1680, 1420, 495, 0. இதெல்லாம் கிலோமீட்டரில் எழுதிக்கோங்க. அடுத்து துவங்கும் இடம், இலக்கு, தொலைவு தோராயமாக கிலோமீட்டரில். சென்னையிலேட்டு பாண்டிச்சேரி, சென்னையிலேட்டு ஹைதராபாத்துக்கு 511. இதுபோல் தொலைவு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து வினா கேட்டிருக்காங்க. தொலைவினை பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ள இடங்களை ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசைனா சிறிய எண் 511, மன்னிக்கவும் 132, 511. அடுத்தது சிறிய எண் பாருங்க 1025. அடுத்த சிறிய எண் 1363. அடுத்த சிறிய எண்
1757. அடுத்த சிறிய எண் 1891. அடுத்தது தொலைவினை பொறுத்து கொடுக்கப்பட்டுள்ள இடங்களை இறங்கு வரிசையில் எழுதுக. இப்போ கடைசி லேட்டு ஃபஸ்ட் வரைக்கும் எழுதணும். 1891, 1757, 1363, 1025, 511, 1032. பின்வரும் இடங்களில் சென்னையிலிருந்து மிக குறைந்த தொலைவில் உள்ள இடம் எது? மும்பை, கவுஹாத்தி, ஹைதராபாத். குறைந்த தொலைவு இதில் பாருங்கள் 511. இது ஹைதராபாத் தான் குறைந்த தொலைவில் இருக்குது. அதுக்கு வட்டமிட்டிருக்கிறேன். பின்வரும் இடங்களில் சென்னையிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள இடம் எது? கொல்கத்தா, மும்பை, பாண்டிச்சேரி, கொல்கத்தா, மும்பை. கொல்கத்தா 1363, மும்பை 1025. கொல்கத்தா தான் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு வட்டமிடணும். சென்னையிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள இடம் எது? கவுஹாத்தி. அதுதான் 1891 கிலோமீட்டரில் இருக்குது. அப்போது கவுஹாட்டின்னு எழுதணும். கவுஹாட்டி. கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி மிக பெரிய எண் மற்றும் மிக சிறிய எண்களை உருவாக்குக. மிக பெரிய எண் உருவாக்கணும்னா கொடுக்கப்பட்ட எண்களை இறங்கு வரிசையில் எழுதணும். மிக சிறிய எண் உருவாக்கணும்னா கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையில் எழுதணும். இப்போ மிகப்பெரிய எண் இறங்கு வரிசையில் எழுதணும். இதில் மிகப்பெரிய எண் எது பாருங்கள், 7. அடுத்தது 4, 3, 1. அடுத்தது மிக சிறிய எண் எழுதணும்னா இதை அப்படியே தலைகீழ எழுதுங்க. 1 முதல்ல எழுதுங்க, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 7. 1347, 7431. அதுதான் மிகப்பெரிய எண். மிக சிறிய எண் 1347. அடுத்து 9530, 0359, 7651, 1567, 9320, 0239, 8732, 2378, 6420, 0246, 9410, 0149. மிக சிறிய எண்ணை வட்டமிடுக மற்றும் மிக பெரிய எண்ணை டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றில் மிக சிறிய எண் பாருங்கள், எல்லாமே 2700, 175, 157. இதுதான் மிக சிறிய எண். அதை வட்டமிட்டாச்சு. மிக பெரிய எண் பாருங்கள் 2715. இதை டிக் பண்ணணும். அடுத்து 6000, 8000, 9000. இதுதான் மிகப்பெரிய எண். அதை டிக் பண்ணுங்கள். மிக சிறிய எண் 2000. அதை வட்டமிடுங்க. இதில் மிக சிறிய எண் 1425. மிகப்பெரிய எண் 9646. அடுத்து இதில் மிக சிறிய எண் 1370. மிகப்பெரிய எண் 5931. இதில் மிக பெரிய எண் 9000. டிக் பண்ணணும். பெரிய எண்ணை டிக் பண்ணணும். வட்டமிட்டுட்டேன். இப்போ பாருங்கள் 9000 டிக் பண்ணிட்டேன். மிக சிறிய எண் 4000 வட்டமிட்டுட்டேன். அடுத்து மிக பெரிய எண் பாருங்கள் டிக் பண்ணணும். 7000 டிக் பண்ணிட்டேன். மிக சிறிய எண் 2000 இங்கே இருக்குது. 2000னா அதோட மதிப்பை சொல்கிறேன். முதல் என்னோட மதிப்பு அந்த 1000வது இடத்துல இருக்குல்ல எண், அதோட மதிப்பை சொல்கிறேன். அதான் 2000னு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆனால் அந்த எண் 2468. அடுத்து மிக சிறிய எண் 3241. மிக பெரிய எண்
9276. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பயிற்சி 2.6 விடுபட்ட கட்டங்களை நிறைவு செய்க. இப்போ பாருங்கள் 4, 6, 3, 4 4634. இங்கேயும் அதே எண் தான் இருக்குது. இப்போ ஒரு எண்ணை 0 கூட்டக்குள்ள தான் அதே எண் கிடைக்கும். 2134 கூட்டல் 1 2135. ஒரு எண்ணை 0 கூட்டினா அதே எண்ணு தான் கிடைக்கும். 5349. இப்போ பாருங்கள் 1435 கூட்டல் 1923. இந்த இரண்டோட கூடுதல் வந்து 1435 கூட்டினீங்கன்னா 8, 5, 13, 3358. அப்போது 1923 கூட அதே 1435 கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 3358 கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 7 இருக்குது 1ஆம் இடத்துல, இங்கே 8 இருக்குது. மற்ற இலக்கங்கள்லாம் அதே தான். அப்போது 1ஆம் இலக்கம் மட்டும் ஒன்று கூடி இருக்குன்னா 1 கூட அதை கூட்டிடணும், அவ்வளோதான். கூட்டுக. எப்போவுமே 1ஆம் இடத்துலேட்டு தான் கூட்டணும். 8, 5 2 கூட்டினா 7, 6 4, 5 2 7, 3 4 7, 1 3 4, 2 3 5, 2 7 9, 6 3 கூட்டினா 9, 7 1 கூட்டினா 8, 3 3 6, 3 2 கூட்டுங்க 5, 3 5 கூட்டினா 8, 4 5 9, 1 4 கூட்டினா 5. இப்போ கூட்டுக. இந்த எண்களை நேராக எழுதுங்க. ஒன்று கீழே 1 எழுதி கூட்டணும். 2713, 104. அதோடைய இலக்கங்கள் வந்து சரியாக இருக்கணும். 1173, 6010. இப்போ கூட்டினீங்கன்னா 1ஆம் இடத்துலேட்டு கூட்டுங்க. 6 10 0 மீதி 1, 2 3 10 0 மீதி 1, 8 9 10 0 மீதி 1, 3 4 10. 10000. 2500க்கு ஒரு மெத்தையும் 3500க்கு உணவருந்தும் மேசையும் 4200 நாற்காலிகளும் ஒருவர் வாங்கினார் எனில் அவர் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை. இந்த தொகையெல்லாம் 1 கீழே 1 எழுதி அப்படியே கூட்ட வேண்டியதான். 2500, 3500, 4200. இப்போ கூட்டினீங்கன்னா 0 0 12 மீதி 1, 6 10. 10,200 ரூபாய் கொடுக்கணும். கீழே உள்ள கூட்டல் கூட்டுக்கு தகுந்த வார்த்தை கணக்குகளை உருவாக்குக. இதுக்கு ஈஸியாக உருவாக்கலாம். இங்கே பாருங்கள், 2 எண்களை கூட்டினா 11,017 கிடைக்கிது. இப்போ இதே கணக்கு எடுத்துக்கோங்க. 2500க்கு பதில் 3094 போட்டுக்குங்க. அடுத்தது 3500க்கு பதில் 7923 போட்டுக்கோங்க. இந்த நாற்காலிகள் மட்டும் அடிச்சுக்கிங்க. ஏன்னா இங்கே 2 பொருள் தான் இருக்குது. ஒருவர் வாங்கினார் எனில் அவர் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? 3094க்கு ஒரு மெத்தை, 7923க்கு உணவருந்தும் மேசை 2 வாங்குறாங்க. உங்களுக்கு மெத்தை வேணாம் வேறு ஏதாவது போனீங்கன்னா இந்த மெத்தையை அடிச்சுட்டு அங்கே பொருள் ஏதாவது போட்டுக்கோங்க. அதுபோல் உணவருந்தும் மேசை அடிச்சுட்டு வேறு ஏதாவது பொருள் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து 8309. இப்போ இதுக்கு வந்து வார்த்தை கணக்கு வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த எண் வந்து நமக்கு தெரியல, அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். அப்போது 8309 லேட்டு 2309 கழிச்சிங்கன்னா 0006. இங்கே 6000 வருது. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா 2309க்கு ஒரு மெத்தையும்
அடுத்து உணவருந்து மேசையும் ஒருவர் வாங்கினார் எனில் உணவருந்தும் வாங்கினார் அவர் கடைக்காரருக்கு செலுத்திய மொத்த தொகை 8309 எனில் உணவருந்தும் மேசையின் விலை என்ன? உணவருந்தும் மேசை விலை நம்ம எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிக்கணும்? 6000ன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 6000 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது போலவே நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது இங்கே 2500 அடிச்சுட்டு 2309 போட்டுக்குங்க. இதுக்கு ஒரு மெத்தையும் 6000க்கு உணவருந்து மேசையும் நாற்காலியும் வேணாம். ஒருவர் வாங்கினார் எனில் அவர் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கூட நீங்கள் கணக்கு எழுதிக்கலாம். இங்கே இந்த பொருட்களுக்கு பதிலாக வேறு பொருட்கள் நீங்கள் போட்டுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கொண்டு கூட்டல் கதைகளை உருவாக்குக. ஆல்பர்ட் $782 854க்கு 2 புத்தக பைகளை வாங்கினார் எனில் அவர் கடைக்காரருக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? மொத்த தொகை எவ்வளவு? இது ஒரு வகையில் வினா எழுதியிருக்கேன். நீங்கள் வேறு வகையில் வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து 2017 மற்றும் 2018 இடைப்பட்ட ஆண்டுகளில் குழந்தை பிறப்பு கொடுத்துருக்காங்க, மாவட்டம் கொடுத்துருக்காங்க, குழந்தைகளின் எண்ணிக்கை, நகரம், கிராமம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2017 மற்றும் 2018 நகர்ப்புறங்களில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. எண்ணிக்கை எவ்வளவு? இது முதல் வினா. அடுத்தது என்ன கேட்கலாம்? அதே போல் 2017 மற்றும் 2018 கிராமப்புறங்களில் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இது இரண்டாவது வினா. நீங்கள் இன்னொரு முறையில் கேட்கலாம். 2017 மற்றும் 2018 இடைப்பட்ட ஆண்டுகளில் பிறந்த மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் எல்லா குழந்தைகளின் எண்ணிக்கையும் கூட்டி எழுதணும். அப்படி நீங்கள் வினா கேட்கலாம். ஒரு நேர்கோட்டில் கூடுதல் 5000 வருமாறு 1400, 1500, 600, 700, 1800 மற்றும் 1900 ஆகிய எண்களை கொண்டு வட்டங்களை நிறைவு செய்க. இப்போ இந்த எண்களெல்லாம் நம்ம இந்த வட்டத்தில் எழுதணும். எப்படி கூட்டினாலும் என்ன கிடைக்கணும்? உங்களுக்கு 5000 கிடைக்கணும். அதுபோல் நம்ம எழுதணும். இப்போ நான் ஒரு முறையில் எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே 1500, அடுத்து 1600, அடுத்து 1900 போட்டிருக்கேன். இப்போ இந்த 3 எண்களையும் கூட்டுங்க. 1500 600 கூட்டினா
2000, 2600, 3100 கிடைக்குது. 3100 கூட 1900 கூட்டினா 4000, 5000 கிடைச்சிச்சு. இந்த லைனில் வந்து 5000 கிடைக்குது கூடுதல். அதுபோல் அடுத்தது இந்த லைன் போடணும். இங்கே 1800 போடுறேன். அடுத்தது இங்கே 1700 போடுறேன். இப்போ கூட்டுங்க. 1500ஐயும் 800ஐயும் கூட்டினா இதெல்லாம் 0 0ன்னு வந்துடும். 5 8 13 20. இங்கே வந்து கூடுதல் வந்து 5000 வருது. இதை கூட்டினா கூடுதல் 5000 கிடைக்குது. அப்போ இங்கே 1400 போடுங்க. இப்போ இந்த கூடுதல் வந்து 5000 கிடைக்கும். 1900, 1400, 1700 கூட்டு பாருங்கள், உங்களுக்கு கூடுதல் 5000 கிடைக்கும். இப்போ எந்த நேர்கோட்டில் கூட்டினாலும் உங்களுக்கு கூடுதல் வந்து 5000 வரணும். அதுதான் இது. தகுந்த எண்களை கொண்டு கட்டங்களை நிரப்புக. இப்போ 2051, 1732. இங்கே ஒரு எண்ணை, இந்த 2 எண்களையும் கூட்டினா நமக்கு கூடுதல் வந்து 2051 கிடைக்கணும். ஒரு எண்ணை கொடுத்துட்டாங்க. அப்போது 2051 1732 கழிக்கணும். 9, இங்கே 4, இங்கே 1, இங்கே 3, இங்கே 0, 319. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க விடை சரியான்னு பார்க்கறதுக்கு 1732 கூட 319 கூட்டணும். கூட்டினா 11 மீதி 1, 5, 10 மீதி 1, 2051. சரிதான் இந்த விடை. அடுத்து விடுபட்ட எண்களை எழுதுக. இங்கே ஒரு எண்ணெய் போடணும். அந்த எண்ணெய் கூட்டினா இங்கே 14 கிடைக்கணும். 7 3 கூட்டினா 10, 10 கூட 4 கூட்டினா 14. இப்போ மீதி 1, 7 3 கூட்டினா 10, 11, 11 கூட 6 கூட்டினா 17, மீதி 1, 4, 13, மீதி 1, 3, 4, இங்கே அப்போ 4 போடணும். அப்படியே கூட்டிக்கிட்டே வரணும். கூட்டி பார்த்து கடைசியில் இருக்க விடை இருக்கு இல்லையா, அதை கூட ஒப்பிட்டு பார்த்து எந்த எண்ணெய் கூட்டினா சரியாக இருக்குன்னு அந்த எண்ணெய் நம்ம போடணும். அவ்வளோதான். 4 1 5, இங்கே 6 இருக்குது. அப்போ இங்கே 1 கூட்டினா 6 கிடச்சிரும். அடுத்தது 7 4 கூட்டுங்க 11, இங்கே 7 இருக்குது. அப்போ இங்கே 7 வரணும்னா இங்கே 6 கூட்டணும். 11 கூட 6 கூட்டினா 17, அதில் 7 கீழே போட்டுட்டு மீதி 1 இங்கே போடுறோம். அடுத்து 1 9 கூட்டினா 10, 10 7 கூட்டினா 17 கிடைக்குது. இங்கே 2 கிடைக்குது. அப்போ 22 வேணும். இப்போ 3 5 கூட்டுங்க. 17 கூட 5 கூட்டினா 22, மீதி 2. அடுத்து 5 7, இங்கே 9 இருக்குது. 7 கூட 2 கூட்டினா 9. அவ்வளோதான். பயிற்சி 2.7. பின்வரும் எண்களின் கூடுதல் காண்க. இப்போ இந்த எண்களை நேராக எழுதி கூடுதல் காணணும். 216, 3422, 4019, 497. இப்போ கூடுதல் பாருங்கள். 6 2 கூட்டினா 8, 8 9, 17 24, 4 மீதி 2, 5 6 15 மீதி 1, 3 7 11 மீதி 1, 7 8, 8154. அடுத்து 1002, 2347. இடமதிப்புகளை சரியாக எழுதணும். 1976, 2005, 2007. இப்போ கூட்டுங்க. 7 2 9, 15 20 27, மீதி 2. அடுத்து 6 13 3 மீதி 1 மேலே போடணும். 4 13க்கு 3 மீதி 1, 4 5
7 8 9 9337 செல்லாம். அடுத்தது 1978 1965 2704 473. இப்போ 8 5 கூட்டுங்க 13 17 20 மீதி 2 9 15 22 மீதி 2 20 27 31 கொண்டு மீதி 3 3 1 4 5 7 7120. பின்வரும் 4 உண்டியல்களில் உள்ள தொகைகளின் கூடுதல். இந்த 4 தொகையும் கூட்டணும். 978 3796 2374 1957. இப்போ கூட்டினீங்கன்னா 8 6 14 18 20 25 மீதி 1 10 17 24 29 2 11 18 21 30 3 6 8 9. இப்போ இந்த உண்டியலில் 9095 ரூபாய் இருக்கு. அடுத்தது கூடுதல் காண்க. இந்த எண்களை கூட்டணும். ஃபஸ்ட்டு 1215 2367 1673 3120 10 15 மீதி 1 8 15 17 1 6 12 13 1 4 5 8 8375 இங்கே இருக்கு. அதை வட்டமிட்டுட்டேன். அடுத்தது இரண்டாவதும் கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்கு. 2076 276 2974 1751 12 16 17 1 14 21 22 27 2 4 13 20 2 6 7 7077. அடுத்து 5 நூறுகள் மற்றும் 5 நூறுகள் 500 15 பத்துகள் 15 பத்துகள் 150 கூட்டினா 0 5 6 650. அடுத்து மிகப்பெரிய 3 இலக்க எண்ணையும் மிக சிறிய 4 இலக்க எண்ணையும் கூட்டினால் கிடைக்கும் கூட்டற்பலன். மிகப்பெரிய 3 இலக்க எண் 999. மிக சிறிய 4 இலக்க எண் 1000. கூட்டினா 999 1999. இப்போ 9999 கூட 1 கூட்டினா 10,000. ஒரு கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை 4154 மற்றும் பெண்களின் எண்ணிக்கை 4221 எனில் அக்கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை இரண்டையும் கூட்டணும். அவ்வளோதான். 4154 4221 கூட்டினா 5 7 3 8 8375. மொத்த மக்கள் தொகை 8375. மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை இது. அடுத்தது ஒரு குளிர்சாதன பெட்டியின் விலை 6543 மற்றும் டிவியின் விலை 3412 எனில் அப்பொருளின் மொத்த விலை.
இரண்டையும் கூட்டுங்க. 6543 3412 கூட்டினா 5 5 9 9 9955 மொத்த விலை ஈக்குவல் டு எது? அடுத்து வேறுபாடு காண்க. 4ல் 3 போச்சுன்னா 1, 6ல் 2 போச்சுன்னா 4, 7ல் 4 போச்சுன்னா 3, 9ல் 3 போச்சுன்னா 6, 6ல் 4 போச்சுன்னா 2, 8ல் 2 போச்சுன்னா 6, 9ல் 5 போச்சுன்னா 4, 7ல் 4 போச்சுன்னா 3, 5ல் 2 போனால் 3, 8ல் 6 போனால் 2, 7ல் 4 போனால் 3, 4ல் 2 போனால் 2. இது பாருங்கள், 5ல் 8 போகாது, அதனால் உனக்கு கடன் வாங்கினா இது 15 ஆகிடும். ஒரு 10 கடன் வாங்குகிறேன், 15, இது 3. 15ல் 8 போச்சுன்னா 2, 7. 3ல் 4 போகாது, 1 கடன் வாங்கினா இது 13, இது 3. 13ல் 4 போயிடுச்சுன்னா 6, 6 3 9. 3ல் 3 போச்சுன்னா 0, 3ல் 1 போச்சுன்னா 2. 5ல் 6 போகாது, கடன் வாங்கினா 15, இது 5. இப்போ இது 9, இது 1, 9ல் 4 போச்சுன்னா 5, 4ல் 2 போச்சுன்னா 2. அடுத்தது 0ல் 7 போகாது, ஒரு 10 கடன் வாங்கினா 10, இது 6. 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, 6ல் 9 போகாது, 1 கடன் வாங்கினா இது 16. 16ல் 9 போயிடுச்சுன்னா 1, 7, இது 4 ஆயிருக்கும். இப்போ 4ல் 3 போச்சுன்னா 1, 6ல் 3 போச்சுன்னா 3. 3ல் 4 போகாது, ஒரு 10 கடன் வாங்கினா 13, இது 4. 13ல் 4 போயிடுச்சுன்னா 9. 4ல் 6 போகாது, கடன் வாங்கினா 14, இது 8. இப்போ 14ல் 6 போயிடுச்சுன்னா இங்கே 4, 8. 8ல் 9 போகாது, 1 கடன் வாங்கினா 18, இது 7. 18ல் 9 போச்சுன்னா 9, 7ல் 5 போச்சுன்னா 2. கொடுக்கப்பட்ட எண்களின் வேறுபாட்டை காண்க. பெரிய எண்ணை மேலே எழுதணும், சிறிய எண்ணை கீழே எழுதணும். சரிங்களா? இதுதான் பெரிய எண்ணு, மேலே எழுதுகிறேன். 5020, சிறிய எண்ணு 4352. இப்போ கழிச்சா என்ன ஆகும் பாங்க. இப்போ 0ல் 2 போகாது, கடன் வாங்கினா 10. 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே கடன் வாங்கிட்டதுனால 1 இருக்கும். 1ல் 5 போகாது, அதனால் இங்கே 0 இருக்குது. இங்கேட்டு 1 கடன் வாங்க, இது 4, இது 10 ஆகும். 10ல் 1 இங்கே கடன் வாங்கினா இது 11, இது 9 ஆகிடும். இப்போ 11ல் 5 போச்சுன்னா 6, 9ல் 3 போச்சுன்னா 6, 4ல் 4 போச்சுன்னா 0. வேறுபாடு 668. அடுத்த கணக்கு, இரண்டாவது கணக்கு பாருங்கள். பெரிய எண்ணை மேலே எழுதணும், 8431. சிறிய எண்ணை கீழே எழுதணும், 2526. இப்போ கழிச்சா என்ன விளைவது பாருங்கள். 1ல் 6 போகாது, கடன் வாங்குங்க 11, இது 2. 11ல் 6 போயிடுச்சுன்னா 5. 2ல் 2 போச்சுன்னா 0. 4ல் போகாது, 14, இது 7. 14ல் 5 போச்சுன்னா 9. 7ல் 2 போச்சுன்னா 5. 5905. அடுத்தது இரண்டாவது கணக்கு பாருங்கள். நான் 3வது கணக்கு செஞ்சுட்டேன். அடுத்து இரண்டாவது கணக்கு. பெரிய எண்ணு 3370, சிறிய எண்ணு 1438. இப்போ கடன் வாங்கினா இது 10, இது 6. 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 6ல் 3 போச்சுன்னா 3, 3ல் 4 போகாது, ஒரு 10 கடன் வாங்கினா 13, இது 2. 13ல் 4 போச்சுன்னா 6, 9. 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போது 1932. இப்போ இறுதியாக இருக்கிறது இங்கே பாருங்கள், 9361. கழிச்சிங்கன்னா 0ல் 1 போகாது, இங்கேயும் 0. அப்போ இங்கேட்டு கடன் வாங்கிட்டு வாங்க. இது 10ன்னு இருக்கும். 10ல் 1 வாங்கினா 9 ஆகிடும். இங்கே 10 ஆகும். இதில் 1 வாங்கினா 9, இது 10. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. அடுத்தது இங்கே 8 இருக்கும். 8ல் 3 போயிடுச்சுன்னா 5.
5639. கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளி. இரு எண்களின் கூடுதல் 7036. ஒரு எண் 3168 எண்ணில் மற்றொரு எண். இப்போ இந்த எண்ணிலேட்டு இதை கழிச்சா அந்த எண்ணு கிடச்சிரும். என்ன எண்ணை கொடுத்துருக்காங்க? 7036 3168 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு விடை கிடச்சிரும். இப்போ 6 சிறிய எண் கடன் வாங்கினா 16, இது 2, 16 8 போச்சுன்னா 2 8. இங்கே 2 இருக்குது, இங்கே கடன் வாங்கினீங்கன்னா இது 10 ஆகும், இது 6 ஆகும். 10 8 1 கடன் வாங்கினா 12, இது 9. 12 6 போச்சுன்னா 6, 9 1 போச்சுன்னா 8, 6 3 போச்சுன்னா 3. மற்றொரு எண் 3868. கண்டுபிடிச்சது சரியானு பார்க்கறதுக்கு இந்த எண்ணு கூட இதை கூட்டி பாருங்கள், உங்களுக்கு இந்த விடை கிடைக்கும். அடுத்தது, ஒருவர் தனது வங்கி கணக்கில் 9200 வைத்திருந்தார். அவர் 2756 எடுத்துவிட்டார் எனில் அவரது வங்கி கணக்கில் உள்ள மீதி தொகை. இப்போது பெரிய எண்ணிலேட்டு சிறிய எண்ணை கழிக்கணும். 9200 2756. இப்போ கழிங்க, அவர் வங்கி கணக்கில் மீதி இருக்கிறது தெரிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் 0, அதனால் இங்கேட்டு கடன் வாங்குங்க. இது 1 ஆகிடும், இது 10. 10ல் 1 போயிடுச்சு, ஒரு 10 கடன் வாங்கினா இது 9, இது 10. 10ல் 6 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4, 1ல் 7 போகாது, கடன் வாங்குங்க. 11, இது 8ன்னு இருக்கும். 11ல் 7 போச்சுன்னா 4, 8ல் 2 போச்சுன்னா 6. மீதம் இருக்கிற தொகை 6444. கீழே உள்ள விவரங்களை கொண்டு கழித்தல் கணக்குகளை உருவாக்குக. இப்போ பாருங்க, குணா 1997 ரூபாய் 1997 வைத்திருந்தான். அதில் 1968க்கு மிட்டாய்கள் வாங்கினான் எனில் அவனிடம் மீதமுள்ள தொகை எவ்வளவு? அடுத்தது 2 பேக் இருக்கு பாருங்க. ஒரு பையின் விலை ஒரு புத்தக பையின் விலை ரூபாய் 823 மற்றும் இங்கே இரு புத்தக பைகளின் பையின் விலைன்னு போட்டுப்போம். இரு புத்தக பையின் விலை ரூபாய் 823 மற்றும் ரூபாய் 914 எனில் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வேறுபாடு எவ்வளவு? இரண்டு விலையும் கழிச்சா உங்களுக்கு எவ்வளோ விலை வேறுபாடுன்னு தெரிஞ்சிடும். அடுத்தது, ஒரு கட்டடத்தின் உயரம் இப்படி வச்சுக்கோங்க. பெரிய கட்டிடத்தின் உயரம்
153 அடி. சிறிய கட்டிடத்தின் உயரம் 108 அடி எனில் பெரிய கட்டிடம் சிறிய கட்டிடத்தை விட எவ்வளவு உயரம் அதிகம்? இப்போ பெரிய கட்டிடத்தோட உயரத்தை இல்லைட்டு சின்ன கட்டிடத்தோட உயரத்தை கழிச்சா எவ்வளோ உயரம்னு தெரிஞ்சிடும். அடுத்து எண் புதிர் பாருங்கள், இதுவும் கழித்தல் தான். 3ல் 1 போச்சுன்னா 2, இது 5. 3ல் 9 போகாது, கடன் வாங்கினீங்கன்னா இது 1, இது 13. இங்கே கழிச்சிங்கன்னா 4, இது 0. இப்போ 8ல் 6 போச்சுன்னா 2, 2ல் 8 போகாது, கடன் வாங்கினீங்கன்னா 12, இது 1ன்னு இருக்கும். இப்போ 12ல் 8 போச்சுன்னா 4, 1ல் 2 போகாது, 11, 11ல் 2 போச்சுன்னா 9. இங்கே கடன் வாங்கிட்டதுனால 0. இப்போ 0ல் 0 போச்சுன்னா 0, 3ல் 9 போகாது, கடன் வாங்குங்க, இது 5, இது 13. இங்கே 4 வரும். 5ல் 5 போச்சுன்னா 0, 9ல் 1 போச்சுன்னா 8. 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, 8, 5ல் 8 போகாது, கடன் வாங்குங்க, 15, இது 5. இப்போது 7, 5ல் 5 போச்சுன்னா 0, 4ல் 4 போச்சுன்னா 0, 5ல் 4 போச்சுன்னா 1, 8ல் 6 போச்சுன்னா 2, 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 9 போச்சுன்னா 0, 6ல் 7 போகாது, 16, இது 7. 16ல் 7 போயிடுச்சுன்னா 9, 7ல் 3 போச்சுன்னா 4, 1ல் 1 போச்சுன்னா 0, 6ல் 5 போச்சுன்னா 1, 5ல் 2 போச்சுன்னா 3, 4ல் 3 போச்சுன்னா 1, 5ல் 1 போச்சுன்னா 4. இப்போது 3ல் 9 போகாது, கடன் வாங்கினா 13, இது 11. 13ல் 9 போச்சுன்னா 4, 11 மன்னிக்கவும், இங்கே 1 இருக்கும். இப்போ கடன் வாங்கினா 11, இங்கே 1ன்னு ஆகிடும். 11ல் 9 போச்சுன்னா 2, 1ல் 8 போகாது, இது 11, இது 8. 11ல் 8 போச்சுன்னா 3, 8ல் 3 போச்சுன்னா 5. நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.